வானத்தில் பறவை போல் பறக்கணும் நம்ம எல்லோருக்கும் ஆசை இருக்கும். ஆனால் எனக்கும் அந்த ஆசை ரொம்பவே இருந்துச்சு. ஆனால் எப்படி சாத்தியம்? என் கனவு ஒரு நாள் நனவாச்சு. அது எங்கே தெரியுமா? உங்களில் சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு தெரிய வாய்ப்பில்லைங்க. நானே சொல்லிடுறேன். கேரளாவில் தாங்க இருக்குது. அதாவது கேரளாவில் வாகமன் அப்படிங்கிற ஒரு அழகான உயரமான மலைப்பாங்கான இடம் தாங்க அது. வாழ்க்கையில் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு இடங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லவா? இந்த வாகமன் என்ற அழகான இடத்துக்கு நான் எப்படி வந்தேன் தெரியுமா? ராமநாதபுரம் மாவட்டத்திலிருந்து கிட்டத்தட்ட 330 கிலோமீட்டர் தனியாளாக பைக்கில் நானே தாங்க வந்தேன். எனக்கு பயமே இல்லைங்க. ஏன்னா நான் பைக்கில் வரும்போது நான் கண்ட காட்சிகள் அப்படி. இயற்கையை ரசிக்க தெரிந்தால் மட்டுமே அது சாத்தியம். இயற்கையை ரசிக்க தெரிந்தால் 1000 கிலோமீட்டர் கூட பக்கம்தாங்க. நான் நினச்ச மாதிரியே ஆகாயத்தில் பாராசூட்டில் பறந்துட்டு இருக்கேன். எனக்கு பயமே இல்லைங்க. ஏன்னா ஏதோ சாதனை பண்ண மாதிரி சந்தோஷமாக தான் இருந்துச்சு. இதையே நான் இத்தனை நாள் மிஸ் பண்ணோம்னு ரொம்ப கவலையாக இருந்துச்சு. அந்த கனவு இப்போ நிறைவேறிடுச்சு. ரொம்ப சந்தோஷமாக பறந்துக்கிட்டு இருக்கேன். இப்போ நான் ஒரு பறவை போல் மேகக்கூட்டத்துக்கு உள்ளே புகுந்து மலைகளுக்கு நடுவில் அடர்ந்த மரங்களுக்கு மேலே பறந்துக்கிட்டு இருக்கேங்க. வருஷத்துக்கு ஒரு முறையாவது பாராசூட்டில் பறக்கணும்னு முடிவெடுத்து அதை கண்டிப்பாக நிறைவேறினதில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நம்பிக்கையாக இருக்குது. எனக்கு சில காரியங்கள் வெளியிலேருந்து பார்க்கும்போது கஷ்டமாக தெரியுது. ஆனால் அதை செஞ்சு பார்க்கும்போது அது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. இது என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன். பறவைகளை விட நான் இப்போ உயரத்தில் பறந்துக்கிட்டு இருக்கேன். பறவைகள் எல்லாம் எனக்கு கீழே பறந்துக்கிட்டு இருக்குது. என்னால் இதை ரொம்ப நம்பவே முடியலைங்க. நான் கொஞ்சம் கூட பயப்படல. ஏன்னா விழுந்தால் அடுத்த நொடி என்னோடய உயிர் போயிடும். எனக்கு நல்லா தெரியும். அதனால தான் எனக்கு பயமே இல்லை. வாழ்க்கையில் எத்தனையோ இடங்களை நாம் சுற்றி பார்த்துருக்கோம். இப்படி ஒரு அனுபவம் கண்டிப்பாக கிடைக்க போகிறது இல்லைங்க. நீங்களும் பறக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மார்ச், ஏப்ரல், மே மாதத்தில் கேரளாவில் உள்ள வாகமனுக்கு வாங்க. கண்டிப்பாக உங்கள் ஆசை நிறைவேறும். மனசு இருந்தால் போதும். வயசு ஒரு தடையே இல்லைங்க. அதாவது எவ்வளோ தான் உயரத்தில் பறந்தாலும் கண்டிப்பாக நம்ம கீழே வருவோம். அந்த நம்பிக்கை கண்டிப்பாக எனக்கு இருக்குங்க. மொத்த கேரளாவையும் பார்த்துட்டாங்க. இங்கேருந்து பார்த்தா மூணாரே தெரியும் போல். அந்தளவுக்கு உயரமான மிக அழகான ஒரு பருந்தை போல் நான் பறந்துக்கிட்டு இருக்கேன். மேலேருந்து பார்க்கும்போது கீழே எவ்வளோ அழகாக இருக்குது தெரியுமா? அதை நம்ம நேரடியாக ரசித்து பார்த்தா தாங்க தெரியும். என்ன அழகு, எத்தனை அழகு, கோடி அழகு, கொள்ளை அழகு. இப்போ பார்த்திங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தரையை நோக்கி வந்துக்கிட்டு இருக்கேன். கீழே இறங்க போகிறேங்க. லேண்ட் ஆகிட்டேங்க. இப்போது ரொம்ப சந்தோஷம். ஏன்னா போயிட்டு நிம்மதி திரும்பி வந்தாச்சு. அந்த சந்தோஷம் எனக்கு மட்டும் இல்லை, என் கூட வந்து எல்லாத்துக்குமே இருந்துச்சு. நல்ல அனுபவம்.